Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. Prista Premium Women's Wear. Let your body love it. வருஷம் இந்த மாதிரி மழை வரும்போதெல்லாம் எங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடிக்க தண்ணிக்கோ குழந்தைங்களுக்கு பாலுக்கோ இல்லை அத்தியாவசிய பொருளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தண்ணியிலையும் மீஞ்சிக்கின்னு நாங்கள் வேலை வெட்டிக்கும் போய்க்கின்னு வந்துக்கின்னு இந்த தண்ணியில் இருக்க முடியுமா? இதில் பாம்பு வருது, தேள் வருது, எல்லாமே இதில் வருது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு புழங்குறதுக்கும் வழி இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இப்போ வரல, கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேடி ஊற்றுனா புரோஜனம், ஓட்டு போட்டது புற அர்த்தமே கிடையாது. ஆனால் மக்களை தான் ஊதி போடுறாங்க. ஆனால் நான் 40 வயசு ஆகுது. 40 வயசு மட்டும் இங்கே தான் இருக்கிறேன். இந்த பிரிட்ஜு இதே போல் தான் இருக்குது. தெருவு தண்ணி எப்படி தான் இருக்குது. ஒன்றுமே எங்களுக்கு செய்யலை. நீங்கள் டிஎம்கே ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிக்கிறீங்க? இன்னைக்கு போய் சம்பாரிச்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும். நாங்களாம் சேர்த்தெல்லாம் வச்சில்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? எப்படியே வீட்டு உள்ளே இருந்தா அடுத்தடுத்து மறுநாள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இருந்தாலும் சாப்பிட்றது, இல்லைனாலும் இருக்கிறது. நாங்கள் எங்கே போக முடியலையே, அதான் நான் சொல்கிறேங்க. அண்ணாடு கூலிக்கு வேலை செய்வாங்க, எப்படி போவாங்க வேலைக்கு? பட்டினி பச்சமும் நாங்கள் வாயணுமா? எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஆம்பளை துணையும் இருக்குது, பொம்பளை துணையும் கிடையாது. எங்களுக்கு நாங்களாம் ஒரு அனாதி மாரி அந்த இடத்துல இருக்கோம். எந்த கட்சிக்காரங்களும் உள்ளே வர மாட்டேன்றாங்க. கேட்டால் அது எங்கள் வீடு இருக்குதான்னு கேட்குறாங்க. எங்களையே இங்கே நிறைய குடும்பம் அங்கே இருக்குது. நிறைய குழந்தை குட்டிங்களோட வச்சுருக்கோம். விஷ ஜந்துங்களாம் நிறைய வருது. மழை பெய்யும் போது தான் மோட்ரு இப்பயும் பாருங்க, அது காமிங்க. மோட்ரு போடும்போது தான், மழை வரும்போது மட்டும்தான் இதெல்லாம் செய்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே யாரும் வந்து பார்க்கறதில்ல. சும்மா அவங்களோட ஃபார்மாலிட்டிஸுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு சாப்பாடு வழியும் இல்லை. நாங்கள் போனால் தான் எங்களுக்கு கஷ்டம் சோறு. நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. வீட்டில் இருந்து எங்களுக்கு யாரும் போட போகிறதும் கிடையாது. இப்போ நாங்கள் வேலை வெட்டிக்கு போகாத வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு யாருக்கு இது பண்ணுவாங்க? ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கும் போது கூட வழி கிடையாது எங்களுக்கு இந்த மழையில். ஓட்டு கேட்கறது மட்டும்தான் வராங்க. எந்த கட்சிக்காரங்களும் வேறு இந்த மாதிரி ஆபத்தான நேரத்தில் யாருமே வர மாட்டேன்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் போடுறேன்ட்டு உடைச்சாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு கவுன்சிலர் சொன்னார், எங்களுக்கு இந்த இடம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடு எங்க இருக்குது, வாசுபடி எங்க இருக்குது, நாங்கள் எங்கே படிக்கட்டு கட்டுவோம்? எங்கள் படிக்கட்டுலாம் நோண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த ஏரியா ஒண்டி தண்ணின்னாலும் சரி, தண்ணி நிற்கலாலும் சரி, நாங்கள் தான் இறங்கி க்ளீன் பண்ணுவோம். கவர்மெண்ட்டில் யாரும் வர மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து பணமோ காசோ அதுவெல்லாம் நான் துணிமணிலாம் கேட்கல. எங்களுக்கு ரோடு வசதியை பண்ணி விடுங்க, நாங்கள் வேலைக்கு போகணும். வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது எங்களுக்கு. இன்னைக்கு போனால் தான் நாங்கள் இன்னைக்கு சோறு எங்கள் வீட்டில். வருஷம் இந்த மாதிரி மழை வரும்போதெல்லாம் எங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடிக்க தண்ணிக்கோ குழந்தைங்களுக்கு பாலுக்கோ இல்லை அத்தியாவசிய பொருளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த கட்சிக்காரங்களும் உள்ளே வர மாட்டேன்றாங்க. கேட்டால் அது எங்கள் வீடு இருக்குதான்னு கேட்குறாங்க. எங்களையே இங்கே நிறைய குடும்பம் அங்கே இருக்குது. நிறைய குழந்தை குட்டிங்களோட வச்சுருக்கோம். விஷ ஜந்துங்களாம் நிறைய வருது. எங்கள் ஃபேமிலியில் 5 ஓட்டு இருக்குது. அப்படின்னு ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் வராங்க. கட்சிக்காரங்களாட்டம் வச்சு யாராகட்டாலும் ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் வராங்க. எந்த கட்சிக்காரங்களும் வேறு இந்த மாதிரி ஆபத்தான நேரத்தில் யாருமே வர மாட்டேன்றாங்க. பொதுவாக மழை வந்தாலும் இப்படி தான் தண்ணி நிற்கும். தண்ணி ஆமாம், இப்படி தான் நிற்கும். இது இப்போதாச்சும் கொஞ்சம் இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முட்டி அளவு இருந்தது. நேற்று நைட்டெல்லாம் நாங்கள் யாருமே எங்கேயுமே போகிறதுக்குள்ள, வேலை வெட்டிக்கு போகிறது கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நைட்டில் தான் வேலைக்கு போவாங்க. லோடு மேன் தான் எங்கள் வீட்டுக்காரு. நைட்டில் தான் போவாங்க. அவங்க கூட போகாமல் 3 நாளாக வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அட்லீஸ்ட் ஏதாவது குழந்தைங்களுக்கு பாலுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாருமே வரமாட்டேன்றாங்க. வரவங்க கூட அந்த முனையிலே நின்றுட்டு அப்படியே போய்ட்றாங்க. ஒரு ஜீவன் கூட வரமாட்டேன்றாங்க உள்ளே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஏன் வர மாட்டாங்க உள்ள? தெரியலையே, தண்ணி நிற்குது. இவ்வளோ தண்ணி இருந்தால் எப்படி யார் வருவாங்க உள்ளே? தண்ணி இவ்வளோ நிற்குது. வருஷம் ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு நோண்டி விட்டுட்டு வருஷம் ஃபுல்லாக போட்டுனுக்குறாங்க. அந்த வருஷம் போட்டு விட்டாங்க, அப்போ கூட தண்ணி நிற்கிது. என்னென்னவோ பண்ணாங்க, மோட்டர் போடுறோம், அதை போடுறோம். நாங்கள் ஒன்றுமே பண்ணல. தண்ணி நிற்கிது தான். வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது எங்களுக்கு. வேலைக்கு போனால் தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு. அப்படி இருக்கும்போது நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது போனால் தானே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். வேலைக்கு போனால் தான். இந்த மாதிரி தண்ணியில் போனாக்கா எப்படி பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தமாரி தண்ணி நின்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தைங்கெல்லாம், பச்சை குழந்தைங்கள்லாம் இருக்குது. நாங்கள் பால் குடிக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்குது. இந்தமாரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் முடியாது. இந்த தண்ணியிலையும் மீஞ்சிக்கின்னு நாங்கள் வேலை வெட்டிக்கும் போய்க்கின்னு வந்துக்கின்னு இந்த தண்ணியில் இருக்க முடியுமா? இதில் பாம்பு வருது, தேள் வருது, எல்லாமே இதில் வருது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவுமே கிடைக்கல. இந்த இப்போ போயிட்டு நாங்கள் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும். எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஆம்பளை துணையும் இருக்குது, பொம்பளை துணையும் கிடையாது. எங்களுக்கு நாங்கள்லாம் ஒரு அனாதி மாரி அந்த இடத்துல இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு இது வேணும்ல. எதுவுமே இங்கே இன்னும் வந்து என்ன ஏதுன்னு கூட ஒரு அதிகாரிங்களோ யாரும் வந்து பார்க்கல. பார்க்காதே இருக்கோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்?
அதனால தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்டாலும் எதுவும் வேலைக்கு ஆக மாட்டுது இங்கே எங்களுக்கு. ஆனா தண்ணிலாம் நிக்காது, எல்லாம் சரி பண்ணிட்டோம்லாம் சொல்றாங்கல்ல. நீங்களே பாருங்க, சரி பண்ணிட்டா ஏன் இவ்வளோ தண்ணி நிற்கிது? நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறோம்? அப்ப சாப்பாடுக்கு எப்படி பண்ணி இவ்வளவு இல்லையா 3 நாள் இப்போ தான் போயிட்டு பாருங்க. அப்பயும் போய் நான் போய் ஹோட்டலில் போய் வாங்கி வந்து செய்கிறேன். இங்கே இருக்கிற கடை கண்ணியெல்லாம் கூட சாத்திட்டாங்க. தண்ணி ஏறிச்சுன்னா சாத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியாது? சாப்பாடு போய் ஹோட்டலில் போய் வாங்கி வரேன். நான் போய் தண்ணியில் போய் நடந்து வரேன். அவ்வளோ தண்ணியில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் விட்டுடுறாங்க. போக்குவரத்துக்கு பாதிப்பாக இருக்குது. என்னமோ ஓடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தான் வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், இல்லை கரண்ட் இருக்குது. ஆண்ட முதல்ல கரண்ட் இருக்குது. போன வரைக்கெல்லாம் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கரண்ட் இருக்குது. அதுதான் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகுது அவங்களுக்கு. இல்லைன்னா அது கூட இல்லாமல் நாங்கள் இதில் தான் இருக்கணும். கரண்ட் இல்லாமல் தான் இருக்கணும். கரண்ட் இருக்குது, குடிக்க தண்ணி வருது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த தண்ணியிலலாம் நாங்களாம் எங்கேயும் போய் எதுவும் வாங்கி வந்து சாப்பிடவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏரியா கவுன்சிலர் எம்எல்ஏலாம் யாருமே வரல. ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தான் வரணும். நாங்கள் போய் கேட்டு அவங்க செய்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் எதுக்கு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு உதவின்னா, ஒரு ஆபத்துன்னா அவங்க வந்து இன்னும் ஆச்சு ஏதாச்சு, ஐயோ நம்ம ஏரியா ஜனங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க தான் வந்து கேட்கணும். என்ன ஏரியா அது? இது வந்து முல்லை நகர், பாரதி நகரை சேர்ந்தது. முல்லை நகர், இந்திரா நகர் இதோட பேர். தண்ணி ரொம்ப தான் இருக்குது. போன வருஷத்தை விட இப்போ இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் போடுறேன்ட்டு உடைச்சாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு கவுன்சிலர் சொன்னார், எங்களுக்கு இந்த இடம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு புழங்குறதுக்கும் வழி இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இப்போ வரல, கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இன்ன வரைக்கும் இங்கே யாருமே வரல. இங்கே வந்து 5 நாள் ஆகுது இந்த மழை வந்தோம். இந்த 5 நாளாகவும் ஒருத்தர் கூட இங்கே வரல. இங்கே யாருமே வந்து இன்ன வரைக்கும் யாரும் வந்து என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல. அப்போ இந்த புள்ள குட்டிங்கெல்லாம் நாங்கள் எங்கே என்ன நிலமை இருக்கோம்? எங்கள் நிலமெல்லாம் எங்களுக்கும் சாப்பிட்ணும், நாங்களும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கணும். ஓட்டும் கேட்குறீங்க, வந்து அதிகாரமாக ஓட்டு போடுங்கன்றீங்க. அந்த ஓட்டு இதுவும் எங்களுக்கு வேணும்ல. அந்த உரிமை எங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இதுவும் தானே வந்து பார்க்கணும். இதுவும் வந்து பார்க்கலன்னா நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றது? இந்த புள்ளக்குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போய் இருக்க முடியும்? யாரும் இன்ன வரைக்கும் வந்து எங்களை என்ன ஏது நாயின்னு கூட எங்களை கேட்கல. ஒரு சாப்பாடு வழியும் இல்லை. நாங்கள் போனால் தான் எங்களுக்கு கஷ்டம் சோறு. நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. வீட்டில் இருந்து எங்களுக்கு யாரும் போட போகிறதும் கிடையாது. சரி, இந்த மழை வந்திருக்குது, யாருன்னா வந்து கேட்பாங்களோன்ற பார்க்குறோம். யாருமே வந்து இன்ன வரைக்கும் கேட்கல. இது நடவடிக்கை கொஞ்சம் செஞ்சு எடுங்க. எல்லாத்துல சாப்பாடு போடுறாங்க எல்லாரும். யாருமே வரலப்பா. இந்த கார்பரேஷன் சாப்பாடும் கொஞ்சம் கொடுக்குறாங்க எங்களுக்கும். அது வருது எங்களுக்கு கார்பரேஷன் சாப்பாடுன்றது. நாங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து வரோம். இங்கே இன்னும் வந்து யாரும் கொடுக்கல. நாங்கள் வேலை செய்கிறோம் பாருங்க, கார்பரேஷன் வேலை, பெருக்கிற வேலை, அங்கே எங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே கொடுக்குறது தான் வந்து ஒரு டைமில் நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு நல்லா இருக்கும், ஒரு டைமில் நல்லா இருக்காது. அத்தையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்ணும்ல. நாங்கள் அத்தையும் வாங்கி சாப்பிட்றோம் தான். இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு வவுறுன்னு ஒன்று இருக்குல்ல, பொழிக்கணுன்ட்டு. இந்தமாரி இருந்தால் நாங்கள் எப்படி போக முடியும்? எப்பவுமே இருக்கா இவ்வளவுதான் தண்ணி நிக்குமா? இது வருஷம் இது கம்மி. இது கம்மி. இது வரைக்கும் இருக்கும். நாங்கள் நீஞ்சிக்கிட்டு தான் வேலைக்கே போகணும், நீஞ்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். இத்தனை வருஷமா இருக்குன்றீங்களா? உங்க எம்எல்ஏக்கெல்லாம் போய் சண்டைலாம் போட மாட்டீங்களா? நம்மளாம் வந்து கேட்க முடியுமா? அந்த அதிகாரம் எங்கள் கையில் இல்லை. நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் அவங்க கேட்கணும்ல. அவங்க தானே வந்து பார்க்கணும். அவங்களும் வந்து இன்ன வரைக்கும் எங்களை வந்து பார்க்கலையே. இன்ன வரைக்கும் என்ன இந்தமாரி இருக்கீங்களே, நீங்கள் சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா? ஒரு ஆள் கூட வந்து கேட்கல எங்களை. ஒரு மனுஷால் கூட வந்து கேட்கல. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதாவதுங்க புள்ள குட்டிங்க, குழந்தைங்க, நாங்களும் குழந்தைங்கன்னு தான் வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் இவ்வளோ இசு குழந்தைங்க, அதுங்களுக்கும் பால் வேணும். இந்த மலையில் நாங்கள் நெளிஞ்சிக்கிட்டு போக முடியுமா? இங்கே எல்லாம் கொடுக்குறாங்களாம், அந்த சைடோடு முடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்கே இந்த வீடுங்க, இந்த தெருவு இருக்குல்ல, இது உள்ளேயும் வந்து எட்டி பார்க்கணும். ஓட்டுக்கு முட்டை வந்து நிற்கிறாங்க, ஓட்டு முட்டை கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்க உரிமை இருக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும்ல. எங்களையும் லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் இந்த நிலைமையாக தான் இருக்க முடியுமா? பாம்பு நிறைய வருது, குழந்தைங்கள வச்சுன்னு இருக்க முடியல. பாம்பு தொல்லை ஜாஸ்தி ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆயிடுது. யாருமே வரல, இது வரையிலும் வரல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் வருவாங்க இப்போ. அப்போ என்ன செய்யறது? நாங்கள் வரவங்கலாம் வந்து அந்த சைடு தான் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 250 பேர் வசதி இருக்கிறாங்க உள்ளே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. தண்ணி போனாலாம் தண்ணி அதிகமாக இருந்தால் இது வரைக்கும் ஃபுல்லாக இருந்தது தண்ணி எனக்கு. இப்படின்ற கூட நான் ஒரு ஆள் தான் போய் நீ ஸ்டேஷன் போய் எல்லாருக்கும் வாங்கி போய் கொடுப்பேன். நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்கிறோம். இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நான் கவர்மெண்ட்டில் வந்து யாரும் வந்து எட்டி பார்க்கறது கிடையாது, கட்சிக்காரனும் யாரும் வர்றது கிடையாது. நான் இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். குழந்தைங்க வர வச்சுன்னு இருக்கிறோம். கரண்ட்டு வர அடி போயிடுது. குழந்தைங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எல்லாம் வந்து ஒரு எட்டி பார்த்தா தான் உள்ளே என்ன நிலவரம் ஏதோ நிலவரம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்கன்னா உள்ளே ஊரோடு இருக்கிறாங்களா இல்லையா, அது வரைக்கும் யாரும் வந்து எட்டி பார்க்கல. அது ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு கடைக்கு போகிறது, பால் போயிட்டு வாங்குறதுக்கு, பசங்க சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க எதுவுமே போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவதியாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்னா புரோஜனம் யாரும் வரலையே.
இருக்கிறோமா வாழாமா செத்தமா யாரும் ஒருத்தவங்க கூட வந்து எட்டி பார்க்க மாட்றானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது நாங்கள்? இப்போ எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம் நம்ம. இல்லை இந்த ஏரியா ஒண்டி தண்ணின்றாலும் சரி தண்ணி நிற்கலாலும் சரி நாங்கள் தான் இறங்கி க்ளீன் பண்ணுவோம். கவர்மெண்ட்டில் யாரும் வர மாட்டாங்க. எல்லாம் நான் க்ளீன் பண்ண பேர் முடிஞ்ச பேர் தான் அதுக்கப்புறம் அந்த தெருவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தெரு வரவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்க போன வருஷம்லாம் வந்து யாரும் வந்து பேட்டி எடுக்கலை. இந்த வருஷம் தான் நீங்கள் எடுக்கிறீங்களே. ஆனால் இந்த ஏரியாவை யாரும் வந்து பார்க்க மாட்றாங்க. இது மெயினான இடமே இது ஒண்டி தான். தண்ணி நிற்கிற அதிகமான இடமே இது ஒரு இடம் தான். ஆனால் இடத்த சில பேர் வந்து பார்த்தாங்கன்னா தெரியும். உள்ள இருக்கிறனா எவ்வளோ மக்கள் இருக்கிறனா பாதிப்பில் இருக்கிறாங்க, குழந்தை குட்டி வச்சுன்னு இருக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. வந்தால் வரதும் அந்த முனை வரைக்கும் பாம்பு ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஏறிச்சு, 4-5 பாம்பு ஏறிச்சு. அதான் ஆமாம், மச்சான் தான் பிடிச்சி தீன்னு போயிட்டு அப்படி எடுத்துன்னு போய் கூவாத்தில் திரும்ப விட்டான். ஆமாம், 4 பாம்பு நிறையா இருக்குது. ஆனால் ஃபுல்லாக சுடுகாடு பக்கத்தில் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடு எல்லாமே காலி இடம் தான். அந்த சைடில் இருந்தால் எல்லாம் ஏறும் வீட்டில். அந்த சைடில் கூட ஒரு 2-3 பாம்பு ஏறிச்சு. ஃபோன் பண்ண ஃபைவ் சர்வீஸுக்கு, அது யாரும் வரல. அப்போ நான் நம்மளே தான் பண்ணணும், வேறு என்ன பண்ண பக்கம். ஆமாம், யாரும் வரமாட்டா அர்ஜுன் கேட்டால் தண்ணி நிற்குது. நான் எப்படி வருது, தண்ணி நிற்குதுன்றாங்க. இதை தான் சொல்கிறாங்க தவிர உள்ள ஒரு எமர்ஜென்சி எதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இவ்வளோ தண்ணிக்கே எப்படின்றீங்க? இதுக்கு முன்னாடி தண்ணியில் நீ அப்போலாம் யாருமே வரல. எவ்வளோ பாதிப்பாகுது. ஆமாம் இருக்கிறாங்க தான் அச்சிச்சு சாவ வச்சு நாங்கள் தான் தூக்கி போடுறது. வேறு வழி இல்லை எங்களுக்கு. அதுமாரி இருக்குது நம்ம நிலமை. கோவம் வருதுங்க. என்னங்க பண்ணது? ஓட்டு போட ஜனம் கோவப்பட்டு தான் இருக்கிறோம். கோவப்படாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இது பண்ண பார்க்க மாட்றாங்களா? வந்து இவ்வளோ நம்ம நிறைய இடத்துல பேடி நானே குத்துருக்குறேன். ஆனால் இது வரையும் யாரும் இது வரையும் வரல. அவ்வளோ பேடி குத்துனா புரோஜனம். ஓட்டு போட்டது அர்த்தமே கிடையாது. ஆனால் மக்களை தான் அவதிப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி யாரும் ஓட்டு போகிற மாரி இது கிடையாது. ஆனால் ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் இந்த மாதிரி மழை காரணமாக நாங்கள் ஓடி நிற்கிட்டு எல்லாரும் நான் பார்த்துனுக்குறோம். தெருவில் இருக்கிறோம். எவனும் வரல இது வரைக்கும். அவங்க வீட்டில் ஒண்டி நல்லா உக்காந்து நல்லா இருக்காங்க சந்தோஷமாக. வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும். மழை எல்லாருக்கும் தான் மழை வீட்டில் தான் தண்ணி ஒழியுது. வந்து ஒரு 8 பாதல்னா ஆகிட போகுது. எவ்வளோ கஷ்டப்படும் சாப்பாடு வழி இல்லாமல். இதுவரையும் ஒருத்தவங்க கூட வரலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நாங்கள் சொல்லுங்கள். அவதிப்பட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் பட முடியல. வந்து எதனா ஒரு வழி போனால் தான் கவர்மெண்ட்டு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க. ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரின்னு போது கூட வழி கிடையாது எங்களுக்கு. இந்த மழையில் ஃபோன் பண்ண எந்த வண்டியும் வராது. ஒரு எமர்ஜென்சி எதனா ஓணும் நம்மளுக்கு. அதுதான் தேவை. சாப்பாடு வசதி பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான் நம்மளுக்கு. ஒரு வாரம் 2 வாரம் ஆகிடும். அப்போ வந்து எங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்படும். ரொம்ப கஷ்டம். இங்கே தான் இருப்போம். நாங்கள் இங்கே தான் இருப்போம். இருக்கிறத வச்சு சாப்பிட்டுப்போம். போகிறோமா இல்லை வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க போயிட்டு வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அது சாப்பிடுவோம். வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு போய் சம்பாரிச்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும். நாங்களாம் சேர்த்தெல்லாம் வச்சில்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? எப்படியோ வீட்டு உள்ளே இருந்தா அடுத்தடுத்து மறுநாள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் சாப்பிட்றது, இல்லைனாலும் இருக்கிறது. நாங்கள் நான் வந்து பார்க்க மாட்டாருங்க. நாங்களாம் போகிறதுக்கு முடியுமா? நாங்களாம் போய் பார்க்க முடியாது. கவுன்சிலரே பார்க்க முடியாது. என் ஓட்டு கேட்க வந்தார், அதோட அவ்வளோதான். அவங்களுக்கு தேவைப்பட்டவங்கள கூப்பிட்டு அனுப்புவார், வாங்கின்னு போவாங்க, அவ்வளோதான். மற்ற விஷயத்துக்கெல்லாம் எதுக்குமே வந்தது கிடையாது. சமாளிக்கிறோம் தான், சமாளித்து தானே ஆகணும். அப்போ தானே இருக்க முடியும். அன்றாட கூலிக்கு வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மழையில் வேலைக்கு போக முடியுமா? அவங்களுக்கு என்ன இது பண்ணுறீங்க? ஒரு அண்ணாடு சோறு கூட இல்லை. இன்னும் போகிறதுக்கு வயிற்றுக்கு தனியாக நிற்கிது. நாங்கள் எப்படி வாயிருது? நாங்கள் மனுஷனை வாயிருது இல்லை சாவுறதா? நாங்கள் கட்சிக்கு ஓட்டு கேட்க மாட்டேன். கையில் ஊயிடுறாங்க. நான் தெருகன்னு தட்டி பார்க்கல யாருமே. நான் 40 வயசு ஆகுது. 40 வயசு மட்டும் இங்கே தான் இருக்கிறேன். இந்த பிரிட்ஜி இதே போல் தான் இருக்குது. தெருவு தண்ணி எப்படி தான் இருக்குது. ஒன்றுமே எங்களுக்கு செய்யலை. இந்த இது எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தாங்க, அவங்க பால் பாக்கெட்டு கொடுத்தாங்க, பன் பாக்கெட்டு கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க எங்களுக்கு. நீங்கள் டிஎம்கே ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிக்கிறீங்க? வட்டச்செல்லால் வந்து நின்றுக்கிறாரு, கூட பகுதி வந்து நின்றுக்கிறாரு. யாருன்னா எங்களுக்கு என்ன பண்ணாங்க? இந்த ஆர்டி சாகர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு எம்எல்ஏ. இந்த ஆர்டி சாகர் எம்எல்ஏ ஒன்றுமே பண்ணல. நாங்கள் தனியாக தான் நின்று இருக்கோம். எப்பவுமே மழை வந்தால் எப்பவுமே இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். எந்த தீர்வு இல்லாமல் நீங்கள் எதனா கேட்டிருக்கீங்களா எம்எல்ஏ கிட்ட, கவுன்சிலர் கிட்ட? எல்லாரு கையிலையும் கேட்டிருக்கேன்னா யாருமே எதுவுமே பந்து இல்லை. இது வரலாமே இப்படி தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. இப்போ நாங்கள் வேலை வெட்டிக்கு போகாத வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு யாருக்கு இது பண்ணுவாங்க? இது வரலாம். ஒரு பொங்கல் எதுவுமே கூட எடுத்துன்னு அந்த குத்தத்தில் இல்லை. பொதுவாக வந்து மழை பெஞ்சு எந்த அளவு தண்ணி நிற்கும் சராசரியாக? 4 அடி மட்டும் நிற்கணும். அந்த 4 அடி மட்டும் நின்று இந்த வாட்டி வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. ஜாஸ்தியாகிட்டு யாருமே வேலை வெட்டிக்கு போக முடியாத நாங்கள் நிலைமைக்கு ஆகிட்டோம். எத்தனை நாளாக வந்து இந்த இடம் எப்படி இருந்தது? இப்போ சரி பண்ண 4 நாளாக இருக்குது. இந்த இடம் இதேமாரி தான் இருக்குது. 4 நாளாக இருக்குது. நாங்கள் வேலை வெட்டிக்கு போக முடியாது, இங்கே தான் நின்றுக்கிறோம்.
இந்த மொனை டீ கடை இங்கே தான் நின்று இருக்கும். இல்ல அது மருத்துவ முகாம்லாம் போட்டிருக்கான்னு சொன்னாங்க, எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? எங்கன்னா எதனா ஒரு வண்டி வந்துச்சாக்கல்னா நீ கேட்டு பாருங்க. பொங்கல் இல்லை எதனா சாம்பார் சாதம் எதனா வந்ததுன்னா சொல்லுங்க, நாங்கள் இது பண்ணுவோம். எங்கள் இதுவில் தான் நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம். நாங்கள் யாருமே வந்து நாங்கள் கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த வையை மட்டும் ஃப்ரீ பண்ணி விடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் சோறு போடுறீங்க, சோறு போடல, அது அப்பாலப்பட்ட பிரச்சனை. எங்களுக்கு வையை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. சரி, ஒரு வாட்டி இந்த பிரச்சனை நடக்குதுல்ல, உங்க கவுன்சிலர் கிட்டயும் வந்து உங்க எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? நான் 2 வாட்டி ஏடி உக்காஞ்சாங்க. இது 3வது வாட்டி இவங்க உக்காஞ்சாங்க. டிஎம்கே உக்காஞ்சும் 2 வாட்டி எதுவுமே பண்ணல. இவங்க பண்ணினா இதை இப்போ வந்து பிரிட்ஜு கட்டுறேன்னு வந்து ஆரம்பித்தாங்க. ரோட்டையே நாசனம் பண்ணி விட்டாங்க. நடுக்கிறதுக்கு கூட வழி இல்லாத ஆக்கிட்டாங்க. இதில் என்ன பண்ணோம் நாங்கள் சொல்லுங்கள்? எங்கே போக முடியலையா? அதான் நான் சொல்கிறேங்க. அண்ணாடு கூலிக்கு வேலை செய்வாங்க, எப்படி போவாங்க வேலைக்கு? பட்டினி பச்சமும் நாங்கள் வாங்கணுமா? இந்த ரோடு போடுறோம், நாங்கள் ரோடு போட வரல. இந்த எதுவுமே எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நோண்டி எங்களுக்கு கோயிப்பில் மண்ணாடி கொடுத்தாங்க. பிளாட்ஃபார்ம் எங்கள் வீடு எங்கே இருக்குது, வாசுபடி எங்கே இருக்குது, நாங்கள் எங்கே படிக்கட்டு கட்டுவோம்? எங்கள் படிக்கட்டுலாம் நோண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் என்ன கேட்குறோம் சார், உங்ககிட்ட வந்து பணமோ காசோ அதுவெல்லாம் நான் துணிமணிலாம் கேட்கல. எங்களுக்கு ரோடு வசதியை பண்ணி விடுங்க. நாங்கள் வேலைக்கு போகணும். அன்றாடம் நாங்கள் கூலி வேலை செய்கிறோம். இன்றைக்கி போனால் தான் நாங்கள் இன்றைக்கி சோறு எங்கள் வீட்டில். ஒரே ஒன்று கேட்குறேன் சார், ஒரு அரசியல்வாதியில் இங்கே நாங்கள் வந்து 24 மணி நேரம் நிற்கிறோம். 1 hour இங்கே நிற்க முடியுமா? நின்று காமிக்க சொல்லுங்கள். நாங்கள் நின்று எங்கள் காலை ஃபுல்லாக சேத்து பொண்ணு அவங்க நிற்பாங்களா? எங்கள் வீட்டு ஃபுல்லாக தண்ணி எங்கே சார் ஒருத்தர் காமிக்க சொல்லு சார். சார் இல்லை சார், யாருன்னா வந்து இங்கே வந்து எங்கே இந்த ஊருக்கோ போகிறாங்க, எல்லாம் வராங்க. இந்த ஊரில் யார் சார் வந்திருக்கா? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள், வந்து பார்த்தாங்க, எல்லாம் கொண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். சார் யாரும் வரல சார். ஃபுல்லாக காவா தண்ணி, குழா தண்ணி குடிக்கிறதில்ல. காவா தண்ணி வந்து மிக்சிங்கு எப்படி குடிப்போம்? சின்ன சின்ன குழந்தை வீட்டில் தண்ணி எவ்வளோ ஏறிக்குது. நாங்கள் என்ன சார் கேட்குறோம்? எங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது எங்களுக்கு வழி பண்ணி விடுங்க சார். முன்னாடி மழை வருதுன்னு வானிலை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. முன்னாடி நீங்கள் வந்து பிஃபோர் வந்து 1000 HP 2000 HP போட்டு நீங்கள் தண்ணி எடுக்கலாம்ல? ஏன் சார் முன்ன வந்து அந்த பிஃபோர் வேலை ஏன் சார் செய்யலை? நாங்கள் கேட்குற கேள்வி, பிஃபோர் ஏன் வேலை செய்யலை? ஜென்ரேட்டர் அவ்வளோ வச்சுருங்க, அவ்வளோ மோட்டர் வச்சுருங்க, முன்னாடி செய்யுங்க. இப்போ வந்து ஒரு ஆட்சியர் வந்து நிறைய பேர் உடனே சட்டை போட்டுன்னு வேலை செய்கிறீங்க, போகிறீங்க, ஓடிடுறீங்க, கிளிப்பை போடுறீங்க, எங்கே போகிறீங்க, மோட்டர். ஏன் சார் இந்த நடிப்பு? இதெல்லாம் நடிப்பு தானே சார். இது நிறைய அடுக்குமாடி வந்ததில் அவங்க மேடி ஏற்றிட்டுனால நிறைய தண்ணி இங்கே நிற்கிது. மேம்பாலம் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 1.5 வருஷமாக அப்படியே தான் நிலுவையிலே தான் இருக்குது. சரியானபடி இந்த ஏரியாவில் வந்து நடவடிக்கை யாரும் எடுக்கிறது இல்லை. வெள்ளம் வந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு வந்து வசதி கிடையாது. இல்லை, அது நேற்று வந்து பார்த்துருக்கலாமே. இவங்களே நேற்று எவ்வளோ தண்ணி இருந்தது பார்த்துருக்காங்க. அவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா தண்ணி எங்கே நிற்கலையோ, எங்கே தண்ணி நிற்காத இடத்துல மட்டும் தான் பார்க்குறாங்க. 2 நாளாக 3 நாளாக வந்து ஆட்டோவே இங்கே சரியாக ஓட்டல. 3 நாளாக வந்து வசந்தியில் பார்த்தாலாம் நிறைய தண்ணி இருக்கும். அது 1 வே ரோட்டில் வந்து பார்க்க அஷ்டபுஜம் ரோடு, அதில் நிறைய தண்ணி இருக்கும். நேற்றுலாம் இதில் நிறைய தண்ணி எங்கள் ஏரியாவில். ஆட்டோவே 3 நாளாக 4 நாளாக யாருமே சரியாக ஓட்டல. மோட்ரு போட்டு எடுக்கிறாங்க, ஆனால் உடனே மழை பெஞ்சு தண்ணி வந்துடுது. மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து டிகாஸ் ரோட்டில் நிறைய தண்ணி நிற்கும். அந்த இடத்துல இப்போ நிற்கிறது இல்லை. ஜீவா ரயில்வே ஸ்டேஷனில் இது எல்லாமே நடக்கணும்ண்ணா. மழை பெய்யும் போது தான் மோட்ரு இப்பயும் பாருங்கள், அது காமிங்க. மோட்ரு போடும்போது தான், மழை வரும்போது மட்டும்தான் இதெல்லாம் செய்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே யாரும் வந்து பார்க்கறதில்ல. சும்மா அவங்களோட ஃபார்மாலிட்டிஸுக்கு வந்து பார்த்துட்டு போயின்னே இருக்காங்க. வேசப்படியா முழுக்க முழுக்க தண்ணி சொந்த ஒரு ஏரியா, அவ்வளோதான். ஏரி கரண்ட்டு பேரே இருக்குது, ஆனால் ஏரி கரண்ட்டு பேரே இருக்குது. ஃபுல்லாக தண்ணி நிற்கும். எப்பயுமே எப்போ வந்தாலும் தண்ணி நிற்கும். மழை டைமில் வந்தாலே போதும், ஒரு வண்டி கூட நவராது. ஒரு பைக் சரி, 2 வீலர் சரி, ஆட்டோ சரி, ஆட்டோ வரங்க எல்லாமே நாங்கள் கஷ்டம் தான் படுறோம். ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. எல்லா இடமும் ஃபுல்லாக தண்ணி தான் எடுக்கிறாங்க. இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் சேர்ந்துருக்கு. இப்போ தான் மோட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க எடுத்து திருப்பி மழை பெஞ்சோம், திருப்பி சொம்பிடும். நிரந்தர தீர்வு பிரிட்ஜு காட்டணும். பிரிட்ஜும் கட்ட மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷனு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இதெல்லாம் முடிஞ்சால் தான் ஒரு தீர்வே வரும். என்ன பிரச்சனை வரும்? வண்டி போக்குவரத்து தானே அடிப்படுது. ஃபுல்லாக போக்குவரத்து கிளியர் ஆனாலே போதும். 4 மக்கள் போவாங்க வருவாங்க. இந்த பக்கம் இது வந்து மெயின் பிரிட்ஜ். இது நம்ம ஜீவா வந்து ரொம்ப மெயின். 4 பேர் போவாங்க வருவாங்க. பெரிய வண்டி போனால் வரணும். சப்போஸ் ஒரு ஆம்புலன்ஸே போகணுன்னா எப்படி போவோம்? ஆம்புலன்ஸு எந்த பக்கம் போவோம்? தண்ணியில் மாட்டிக்கும். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எப்படி போகணும்? தண்ணி இருக்குது, மாட்டிக்கும், யாரும் போக முடியாது. அவங்க வந்து பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க, அவ்வளோதான். பார்த்துட்டு போயினே இருப்பாங்க. அவங்க வரும்போதே மீடியா ஒன்று கூடயே வருது. அவங்க கூடயே வந்து பார்க்குறாங்க, போயினே இருக்காங்க, அவ்வளோதானா. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Presta Premium Women's Wear. Let your body love it.